إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله أن أكون من الجاهلين رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல் அடியார்களே, என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து ஒவ்வொரு வினாடியும் நம்மையெல்லாம் அருள் கூர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே எல்லா புகழும். இந்த நேரத்திலே அவருடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் கிருபையும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார், அவருடைய தோழர்கள், சத்திய சஹாபிய பெண்மணிகள், இன்னும் அவர்களுடைய நல்ல காரியங்களிலே பின்தொடர்ந்து வாழ்ந்து சென்ற தாபியன்கள் மற்றும் தபுவ தாபியன்கள் மீதும், இன்னும் இந்த உலகிலே அல்லாஹுவிற்காகவே நம்பிக்கை கொண்டு நல் அறங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற முஸ்லிம்களாகிய ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும், குறிப்பாக இஸ்லாத்தினை அதனுடைய தூய்மையான வடிவினிலே அறிந்து அதனுடைய அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன் மூலம் நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே நாம் அனைவரும் போய் நிற்கும் பொழுது அவனுடைய அன்பிற்கினிய அடியார்களாக ஆக வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கோடு, அதாவது உயர்ந்த லட்சியத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே ஜும்மா என்னும் வணக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம்மை எல்லாம் படைத்த ரஹ்மானுடைய கருணையும் கிருபையும் இந்த நேரத்திலே நாம் அனைவரும் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, கலிமா கூறியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்போம். மரணிக்கும் பொழுது கலிமா கூறியவர்களாக மரணிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் லட்சியமாக இருக்க வேண்டும். வேற என்ன இருக்கு? இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் நிர்ணயித்த பிரகாரம் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மறுமை வாழ்க்கை என்பதை எவ்வாறு நாம் தீர்மானிக்க வேண்டும். மறுமையில் ஏகத்துவவாதிகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஏகத்துவவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கலிமா கூறியவர்களாக மரணிக்க வேண்டும் என்றால் என்ன? எல்லோருக்கும் மரணிக்கும் போது கலிமா கூறி மரணிப்பார்களா? சாத்தியப்படாது. ஒன்று ரெண்டு பேர் விதிவிலக்காக என்ன செய்வார்கள்? நமக்கு மரணம் வந்துவிட்டது என்று உணர்ந்தவர்களாக கலிமா கூறி விடுவார்கள்.
மற்ற 99.4% நிலைமை எப்படி இருக்கிறது? எல்லா மனிதருடைய நிலையும், குறிப்பாக ஏகத்துவவாதி தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடிய அனைவருடைய மரண நிலையும் எவ்வாறு இருக்கிறது? இறைவன் கூறிய பிரகாரம், இறைவன் கூறியவாறு, இறை தூதர் எதிர்பார்த்தவாறு களிமா கூறி மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டா என்று கேட்டோம் என்று சொன்னால், பெரும்பாலான ஏகத்துவவாதிகள் இஸ்லாமியில் இருக்க சொல்லுவாங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வான்? களிமாவை கூறி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான், மற்றவர்களுக்கு அந்த சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்படின்னு சொன்னா அங்க சைத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். விளங்குதா? அப்ப 1-2 பேருக்கு மட்டும் களிமா கூறி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு மற்ற எல்லா மனிதர்களுக்கும் அப்படியே அவங்க பாவம் செய்த நிலையிலேயே மரணிக்க வைத்துருவானா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்பானவர்களே, நாம எல்லாருமே களிமா கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதுல தெளிவாக கூறக்கூடியவராக இருக்கிறோம். களிமா தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்படி கட்டிட்டீங்க? களிமா தெரியாம ஒரு முஸ்லீம் இருப்பானா? நீங்க சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லிடுவோமா? சரி, சொல்லிட்டீங்க. சரி, என்னப்பா பொருள்? இது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சில பேருக்கு, அதாவது பல பேருக்கு அர்த்தம் தெரியும், சில பேருக்கு களிமாவுடைய பொருள் கூட தெரியாம இருக்கிறாங்க. சொல்லி கொடுத்தாங்க, சொல்லுங்க, அவ்வளவுதான். பொருள் தெரிந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? அது களிமாவுடைய பொருளுங்களா? அது என்னப்பா? நான் சாட்சி சொல்றேன், அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல, வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை. இது அதோட பொருள். வ அஷ்ஹது, மேலும் நான் சாட்சி சொல்றேன், அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்க, முதல்ல அடிமை, நம்ம எல்லாம் எப்படி அடிமை தானே, அது மாதிரி நபிகள் நாயகம் முதலில் அடிமையாக இருக்கிறார்கள், பிறகு இறை தூதராக இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் களிமாவுடைய அர்த்தத்தை சொல்லி விடுவார்கள். விளங்குதுங்களா? சரி, இப்ப களிமாவுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? களிமாவை சரியா சொல்லியாச்சு. அப்ப களிமா கூறியவர்களாக மரணித்தவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் உண்டு. அப்ப களிமா கூறி மரணிக்கிறதுனா என்ன? களிமா என்பது நாவில் மொழிந்து கொண்டே இருப்பதா? களிமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நான் களிமா சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எப்ப வியாபாரத்துக்கு போறது? என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு ஒண்ணு இருக்குல்ல, என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு இல்லையா, என் தாய் தந்தைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு இல்லையா, என் அண்டை வீட்டாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு இல்லைங்க, இல்லையா? ஒரு ஏகத்துவ தௌஹீத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதீனு நசிகா, இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் என்பதை சொல்வதில் முதலிடத்தில் இருப்பார்கள். ஏகத்துவவாதியுடைய நிலை எப்படி இருக்கும்? தௌஹீதுவாதி என்று சொல்லக்கூடிய நிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய நாவாலையும் தனது கருத்தாலையும் பிறருக்கு நன்மையே உண்டு பண்ணி கொண்டிருப்பார். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது என்ன? முழிந்து கொண்டே இருப்பதல்ல. ஒருவர் யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம என்ன செய்யறாரு? மரண பயம் வந்துட்டு வாழ்க்கை முழுவதும் உட்கார்ந்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்பவுமே சொல்லிட்டு முடியுமா? ஒரு சின்ன கேப் விட்டுருவாரு, அப்ப மரணம் வந்துருமே, வருமா இல்லையா? அப்ப மரணம் என்பது நமக்கு களிமா கூறிய நிலையில இருக்கணும். அந்த களிமா கூறிய நிலையில் இருந்து விட்டால் நாளை மறுமையிலே இறைவனுடைய அன்பை பெற்று சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடம். ஆனால் களிமாவை கூறிய நிலையில நம்ம வாழ்க்கை இருக்கா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 5 நேரம் தொழுகிறது, ரமலான் மாதம் வந்தா நோன்பு வைப்பது, ஜக்காத் கொடுப்பது, சென்று வர வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவது, குர்ஆன் ஓதுவது, இதெல்லாம் என்னதான்? வணக்கம் தானே? இதுதான் வணக்கமா? இதுதான் வணக்கமா? வாழ்க்கையே வணக்கம். நான் வாழ்க்கையே இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப இறை பார்வையில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? களிமா கூறிக் கொண்டிருக்கிறேன். விளங்குதா? நான் எழுதி வைத்து விட்டு ஒப்பிச்சுட்டு செல்வதற்கு வரல. வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் இறைவன் இறை தூதருக்கு காட்டி தந்த அடிப்படையில என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறை பார்வையில நான் களிமா கூறிக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதீங்க. அல்லாஹ் அணுவளவும் அடியார்களுக்கு அநீதி இழைக்காதவன் தான் வல்ல ரஹ்மான். முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா? எல்லார்கிட்டையும் பெரிய போன் வச்சிருப்போம், இந்த மாதிரி போன் வச்சிருப்போம்.
இந்த மாதிரி போன் இல்லைன்னா அந்த மாதிரி போன் இல்லைன்னா இப்ப மரியாதையே இல்லைன்னு நினைச்சிட்டு அது அதை பத்தி தெரியலன்னா கூட எத்தனை ஆயிரம் இருந்தாலும் கொடுத்து வாங்கிட்டு அப்படி காமிச்சாதான் ஒரு மரியாதை இருக்கு. பட்டன் போனதான் அந்த மரியாதை இருக்கா? அந்த போன்ல 2 3 ஆப் ஏத்தி வச்சாதான் அதுவும் கூடுதல் மரியாதை. என்ன ஆப்? இன்ஸ்டாகிராம் இருக்கணும், பேஸ்புக் இருக்கணும், வாட்ஸ்அப் இருக்கணும் இல்லையா? அது இருந்தா தான் இன்னும் மரியாதை. எதுக்குப்பா என்ன அப்படி கேட்டீங்க? அதுல எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட் தான். எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க? எல்லாம் மிஸ்யூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? சரி, 1 2 பேர் யூஸ் பண்றோம், பேஸ்புக் பாட்டுக்கிட்டே இருக்கும். இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்படி தள்ளிக்கிட்டே இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதா வேலையா இருக்குது. சரி தேய்ங்க, தேய்க்கிறீங்கல்ல. ஒரு ஏலத்துவாதோடைய தேயல் எப்படி இருக்கணும்? அதுலயும் களிமா இருக்கணும். விளங்குதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த மூமின்களை பற்றி சொல்றான், அவர்கள் வீணானதை வெற்றி கடந்து போவார்களாம். வீணான ஒரு செயல் வருதுன்னா அவங்க அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பிரதவுஸ் என்னும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா, கேட்டாலும் சரி, பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, இறைவனுக்கு பிடித்ததாவே இருக்கும். இப்படி பாக்குறாரு, இப்படி தள்ளி விடுறாரு, இப்படி ஒண்ணுமே ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நோ 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 நோன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நமக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி தூக்கி போடுற மாதிரி தான் இன்றைய நிலையில் உள்ள பேஸ்புக் இருக்கு. அப்படி இருந்து கூட 1 2 கவனிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சில பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசலும் கேமரா வச்சுட்டாங்களே, கேமரா இல்லாத இடம் இருக்காப்போ அதுல பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டே இருப்பாங்க. சப்புல ஒரு சப்புல தொழுதுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் என்ன செஞ்சுவாரு, கீழே விழுந்து மௌத்தா போயிடுவாரு. நம்ம பார்த்திருக்கலாம், பார்க்காமையும் இருக்கலாம், பார்த்திருக்கலாம். இன்னும் சில இடங்களில் பாத்தீங்கன்னா குரான் ஓதிக்கிட்டே இருப்பாரு. எப்படி இருப்பாரு? குரான் ஓதிக்கிட்டே இருப்பாரு, அப்படியே சாஞ்சிருவாரு. நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஓரளவுக்கு இறையச்சம் உடையவர்கள் என்ன நினைக்கலாம், என்ன ஒரு அருமையான மரணம். இறை தூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க, என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஒரு மனிதனுடைய நிலை, அதாவது மரணம் இறுதி நிலையில எப்படி இருக்கோ அப்படித்தான் நாளை மறுமையில வருவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப நாம என்ன நினைப்போம், பரவாயில்லையே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கும்போது மரணிச்சாரே, இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய நேரத்துல யாரு குர்ஆன் ஓதுகிறாங்களோ அவருக்கு மறுமையில அந்த குர்ஆன் சாட்சி சொல்லும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றானே. அப்ப குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கும்போது மரணிச்சிட்டா ஒரு வணக்கம் தாங்க. நாளைக்கு எப்படி வருவாரு? நாளைக்கு மறுமையில பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்பாக அங்க அவமானம்னா இங்கெல்லாம் அவமானம் கிடையாதுங்க. 2 நாள் மனிதன் மறந்துடுவான். என்னதான் மானக்கேடான வேலைகளை செய்தாலும் 4 நாள் மனுஷன் மறந்துடுவான். ஆனா அங்க அப்படியா? எல்லாருக்கும் முன்பாக இவன் யாருன்னு தெரியும். அப்ப அவமானம் என்பது அங்கதான். அப்ப ஒரு மனிதர் விபச்சாரம் புரிந்து கொண்டிருந்த நிலையிலேயே மரணிச்சிட்டாரு. எப்படி வருவாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விபச்சாரம் புரிந்த நிலையில தான் வருவாராம். ஒரு மது குடித்துக் கொண்டிருந்த நிலையில மரணிச்சிட்டாரு. அவர் எப்படி வருவார் நாளை மறுமையில? மது பானையை கையில் பிடித்தவராக நாளை வருவார். அவங்க செயல் எப்படி இருந்ததோ இறுதியில அப்படி வருவார். அப்ப ஒருத்தர் வணக்கம் புரிந்தவராக குர்ஆனை ஓதி கொண்டிருந்த நிலையில மரணிச்சிட்டாருன்னா எவ்வளவு பெரிய கண்ணியம். தொழுதுகிட்டே இருக்கும்போது கீழே மரணிச்சு விழுந்துட்டார். ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து திடீர்னு விழுந்துருவாங்க, பாத்துருப்பீங்க. சும்மா அவரை நிகழ்த்தி கொண்டிருக்காரு ஒருத்தர், அவருக்கு மரணம் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, சும்மா அவரையிலேயே பாதியிலேயே அவர் களிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். களிமா சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டாரு. எப்ப மரணம் வரும்? இப்ப நான் பேசி முடிப்போனா நீங்க முழுமையா கேட்பீங்களா தெரியாது. கேரண்டியே இல்லாத ஒரு பொருள் மனுஷன் தான். கரெக்டா? அப்ப நம்ம களிமா கூடிய நிலையிலேயே மரணிக்குங்கிற ஆசை இருக்கு. அப்ப என்ன மொத்தத்துல அல்லாஹ்வுக்கு பிடித்த செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறனால, எண்ணிக்கொண்டே இருக்கிறனால, கேட்டுக்கொண்டே இருக்கிறனால, பேசிக்கொண்டே இருக்கிற நிலையில் ஒரு மனிதன் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில களிமா கூறி கொண்டிருக்கிறார். களிமா கூறுதுன்னா என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அப்படி இல்லை என்று சொன்னால், பேச்சை கேட்பதற்குரியவன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த வணக்கம் இப்பதான் நம்ம எல்லாம் படம் பார்க்கறது இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ராஜா ராணி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, மன்னர் சிப்பாய்க்கு ஒரு ஆர்டர் போடுவார். உடனே சிப்பாய் என்ன சொல்லுவார்? மன்னரே, உங்கள் கட்டளைக்கு நான் தலை வணங்குகிறேன் பாரு. உங்க பேச்ச நான் கேட்கிறேங்கிறார். தலை வணங்குறேன்னு அர்த்தம், கேட்கிறேன்னு அர்த்தம். அப்ப வணங்குகிற வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லைன்னா, பேச்சை கேட்பதற்குரியவன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதான் களிமாவுடைய சரியான அர்த்தம். அதை புரிந்து கொள்ளுங்க. இப்படி நம்ம பேஸ்புக்ல இப்படி மரணிக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு நமக்கு என்ன தோணும்? அருமையான மரணமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, இறுதியில எப்படி மரணம் வருதோ அப்படிதான் மரணிப்பாங்கன்னு. அப்படின்னு நினைக்கும் போது உடனே சைத்தான் வந்துருவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவான்? எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு ஞாபகப்படுத்துவான்.
தான் நாடியோருக்கு தான் புராண வசனங்களை ஞாபகப்படுத்துவான். தான் நாடியோருக்கு தான் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு நம்மளை ஏமாத்துவான். அல்லாஹ் என்ன அநியாயக்காரனா? தான் நாடியோருக்கு களிமா கூறி மரணிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறானா? எல்லா ஏகத்துவவாதிக்கும் களிமா கூறி வாழ்ந்து அதே நிலையில மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் ஏகத்துவவாதி என்பவன் அதை சரியான முறையில புரிந்து கொள்ளாதனால் தௌஹீத் என்றால் என்னன்னு என்று தெரியாமலேயே தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டு இறை கோபத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். திருமணமாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், எல்லாம் தௌஹீத் தாங்க, எல்லாம் தௌஹீத். தௌஹீத் என்றால் இறைவனுடைய கட்டளை மட்டும் கேட்பது மட்டும்தான் தௌஹீத் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன, இப்ப சைத்தான் வந்துருவானா? எல்லாருக்கும் அது கிடைக்குமா? உங்களுக்கு சரிதானே தோணும். ஆமா, எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு நம்ம என்ன செய்வோமா? அப்படியே சிந்திக்க விடாம பண்ணுவான். அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. தொழுது கொண்டே இருக்கும் போது மரணம் வரும்போது சரிதான், சந்தோஷம். குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கும் போது மரணம் வருவது சந்தோஷம். ஜும்மா தொழுதுட்டு போயிட்டு நீங்கள் எல்லாம் நானெல்லாம் வீட்டில் தன்னுடைய மனைவியை சமைத்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை தெரிந்து வைத்து அதை சமைத்து போட்டு நாம தானே அதை கற்றுக்கொண்டு அதை நாம தானே சாப்பிடணும். நம்ம வேற யாரும் சாப்பிடுவாங்க? எப்படிங்க சாப்பாடு இருக்குன்னு கேட்பாங்க. நாம அதை சகிச்சு கொண்டு அருமையா இருக்குன்னு சொல்லணும். இந்த வா ஒரு கவலை உணவு இங்க வா வாடி அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? வாயை தோற ஒரு கவலை உணவு ஊட்டி விடுறீங்க. நல்லா கவனிக்கணும். உணவு ஊட்டி விடுறீங்க. ஊட்டும் போது உங்களுக்கு மரணம் வந்துருச்சு. ஊட்டும் போது என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க பாப்பாங்க, வயசான காலத்துல சும்மா இருக்கிறாரா? புள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துளி குடிச்சானா? ஏன் புள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் பொண்டாட்டிட்டு தான் துளி குடிச்சான்? நல்லா கவனிக்கணும். புள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் பொண்டாட்டி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில களிமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். விளங்குதா? விளங்குதுங்களா? தொழுதுகிட்டே இருக்கும்போது மரணம் வரணுமா? குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கும்போது மரணம் வரணுமா? உங்கள் மனைவியின் வாயில் ஊட்டி விடக்கூடிய ஒரு கவலம் உணவிற்கும் தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அவங்க தன் மன இச்சபடி தானா சொல்லிட்டாங்களா? இறைவன் கூறிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்றாங்க. என் மனைவிக்கு என்னால் முடிந்த உதவிகளை மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களில் நான் என் மனைவிக்கு உதவி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பார்வையில நான் களிமா கூறி கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்பவுமே தீன்லயே இருக்க கூடாதா? கொஞ்ச நேரம் துனியா பக்கம் வச்சான், என்னப்பா வா அவனை பத்தி பேசலாம் இவனை பத்தி பேசலாம், எப்பவுமே அதே நினைச்சுக்கிட்டு இருக்காது. மறுமையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன? கொஞ்ச நேரம் உலகத்துக்கு வா, சைத்தான் விடுறது. விளங்குதா? அந்த நேரத்துல மரணம் வந்துச்சுன்னா என்ன உணவு? 10 பேர் சேர்ந்துட்டா போதும், சுபஹானல்லாஹ், அங்க அப்படியே வானத்திலிருந்து விழிஞ்சு விழுந்துரும் தெரியுது. என்ன பேச்சு? களிமா கூறியதா? களிமா கூறியவர்களா? நமக்கு அது தேவையா? மனிதனுடைய நிலை என்ன இருக்கு? என்னிடத்தில் எதை என் இறைவன் கேட்க மாட்டானோ அதை பற்றி மட்டும்தான் பெரும்பாலான மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். என்னை பத்தி நான் மறந்துட்டேன். என்னுடைய நிலை என்ன? நான் இப்பொழுது மறந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் நான் என்ன பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன்? என் இறைவனிடத்தில் நான் ஒரு சரியான ஏகத்துவவாதியாக நான் இருந்தேனா? இந்த உலகத்தில் யாராவது என்னை நீங்கள் காப்பாற்ற முடியுமா? தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, வன்னாசி அஜ்மை, இந்த உலகத்திற்கு யாரும் என் இறுதி நிலையில் என்னை காப்பாற்ற மாட்டார்கள். இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நான் என் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு மரணம் வந்து விட்டால் மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து அல்லாஹ் தஹாபு வலா தஹ்சனு, அல்லாஹ் தஹாபு வலா தஹ்சனு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய நற்செய்தியை சொல்லி இருக்கிறான், கவலைப்படாதீங்க என்று மலக்குமார்கள் நமக்கு வருவாங்க. வேற யாரும் வரமாட்டாங்க, மனைவி வரமாட்டாங்க, பிள்ளை வரமாட்டான், இந்த உலகத்தில் தாய் தந்தை யாரும் வரமாட்டார்கள். நான் அல்லாஹ்விற்காகவே இறைவன் கூறிய அடிப்படையிலே, இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையிலே வணக்கத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறையுடைய பார்வையில நான் களிமா கூறிக்கொண்டே இருக்கிறேன். அண்டை வீட்டாருக்கு நீங்கள் நல் உதவி செய்றீங்க, ஒண்ணு வேண்டாம், கரண்ட் பில் கட்ட போறீங்க, நீங்க எங்க போறீங்க? கரண்ட் பில் கட்ட போறேன், அப்படியா? எனக்கு கொஞ்சம் கட்டிட்டு வந்துருங்களே, கொடுங்க, அட்டை கொடுங்க அப்படின்னு வாங்குறீங்கல்ல, வாங்கணும்னு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுமா? வணக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்? அண்டை வீட்டாருக்கு நல் உதவி புரிவது இறை கட்டளை. நான் எனக்கு தான் நான் கட்ட போறேன், என்னுடைய கரண்ட் அடிப்படை சாதாரண விஷயத்தை புரிஞ்சுக்கங்க.
கவலைப்படாதீங்க. மிகவும் எளிமையான ஒரு விஷயம் தான் இறை பேச்சை கேட்பது. இந்த உலகத்திலேயே எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவியாக இருப்பது இறை கட்டளையின் பிரகாரம் நடப்பது. அதெல்லாம் அல்லாஹ் சொன்னவாறு நடக்க முடியாது. அந்த காலத்துல சஹாபாக்கள் இருந்தாங்க, அந்த காலத்துல இப்படியே சொல்லி தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அணுவளவும் அநீதி இணைக்காதவன் வல்ல ரஹ்மான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விளங்குதுங்களா? அறிவுள்ள மக்களாகிய உங்களுக்கு 1-2 செய்திகளே போதுமானது. தன் பிள்ளைக்கு விழுந்து செய்யுங்க. நீங்க அனுபவிக்காதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒரு ஏகத்துவவாதியா இருக்கக்கூடிய ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சொத்து சேர்த்து வச்சுட்டு போறது நாம இல்ல. நான் இல்லைன்னா என் பிள்ளை என்ன ஆகணும், நான் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேன், பொன்னாடிக்கு சேர்த்து வைக்கிறேன், நீ ஏன் சேர்த்து வைக்கிற? எத்தனையோ பேர் ஒண்ணுமே இல்லாத மோதா போனோம் நல்ல நிலைக்கு வந்தது பாருங்க. உலகம் என்பது அவர்கள் முடிவாக விட்டது. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் என் பிள்ளைக்கு எல்லாமே செய்வேன். லுக்குமான் என்ற நல்லடியார் எப்படி தனது மகனுக்கு அறிவுரை கூறினாரோ அது மாதிரி வாழ்ந்ததை என் பிள்ளைக்கு சொல்லுவேன், என் மனைவிக்கு சொல்லுவேன், என் அண்டை வீட்டுக்காருக்கு சொல்லுவேன், ஒன்னாசி அஜ்மாயின் இந்த உலகத்திற்கு அனைத்து மனிதர்களுக்கும் நான் சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே எதை சொன்னேனோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்வேன், வாழ்ந்ததை சொல்லுவேன். ஏன் லிம தக்குலூன மாலா தஃபால், நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. அது முதலில் ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தௌஹீதுவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய பண்பு. அந்த பண்போடு யார் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிம்கள். இந்த உலகத்துல பெரும்பாலான இஸ்லாமியர்கள் மனிதனுடைய பார்வையில இஸ்லாமியர்களாக வாழும் கலையை கற்றுக்கொண்டார்களே தவிர படித்த ரஹ்மானுடைய பார்வையில இஸ்லாமியர்களாக வாழும் கலையை கற்றுக்கொள்வது குறைவுதான். அதுக்கு என்ன காரணம்? இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், இறைவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை இல்லாதனால்தான். மனிதர்களுக்காக இஸ்லாமியர்கள் 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் நம்ம என்ன நினைப்பாங்க, யார் அந்த 4 பேர்னே தெரியல. இந்த 4 பேருக்காக வாழும் கலையை கற்றுக்கொண்டோமே தவிர அந்த 4 பேரையும் படைத்தானே வல்ல ரஹ்மான் அவனுடைய பார்வையில இஸ்லாமியனாக வாழும் கலையை கற்றுக்கொண்டோமா? அவனுடைய பார்வையில் தான் இஸ்லாமியனாக வாழும். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களிடத்தில் இறையச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்திற்குரியவர் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. அல்லாஹ் கூறக்கூடிய இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இல்ல மனிதர்கள் பார்க்கக்கூடிய மனிதனுடைய பார்வையில் இறையச்சம் என்ன பிரயோஜனம்? ஒரு அரிசிக்கு பிரயோஜனம் உண்டா? மனிதர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாமியர்களாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய பார்வை வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களே பயந்துக்குங்கோங்கறான். நாம எல்லாம் பயந்துதான் இங்க உட்கார்ந்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, பயந்துக்குங்கோங்க, ஒழுங்கா இருங்கறான். ஒழுங்கா தான் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் கூறக்கூடிய அந்த ஒழுக்கமான வாழ்க்கை எது? ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அஞ்சுகின்ற விதத்தில் எனக்கு அஞ்சணும். நீங்க இஷ்டத்துக்கு அஞ்ச கூடாது. நான் எப்படி விரும்புறேனோ அப்படிப்பட்ட இறையச்சம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலையிலே நீங்கள் மரணிக்கணும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என்னுடைய பார்வையில் நீங்கள் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும்ங்கறானே. விழித்துக் கொள்வோம் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே. இறைவனுடைய பார்வையில் நான் என்னுடைய செயல் இப்பொழுது திருப்திகரமாக இருக்கிறதா? இறைவனுக்கு பிடிக்கலையா? தவிர்த்து விடுங்கள். இறை அன்பை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழுவோம். அப்படிப்பட்டவர்களாக யார் வாழ்கின்றார்களோ அவர்களே உண்மையான தௌஹீதுவாதிகள். அந்த தௌஹீதுவாதிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது முதல் உரைக்கு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய என் அன்பான கொள்கை சொந்தங்களே, நீங்க எல்லாம் என்னலாம் என்ன கத்திட்டு போறாரு, இவருக்கு என்ன தெரியும்? இங்க இருந்து வெளியில போய் பார்த்தா தான் 1008 பிரச்சனை. இவர் சொன்னதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கு போகுது, எல்லாம் மறந்து போகுது, எல்லாம் நம்ம இஷ்டம் தான். அப்புறம் நினைக்கும் போது அல்லாஹ் பயப்படுவோம். அப்புறம் தாங்க மனுஷன் வாழ்க்கை. இதெல்லாம் போயிட்டு நம்ம கத்திக்கிட்டே இருந்தா அவர் வந்து நிக்க சொல்லுங்க, தெரியும். ஒவ்வொருத்தம் பண்ற டார்ச்சர் என்னங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அப்படி நீங்க நினைக்கலாம் அல்லது நினைக்காம இருக்கலாம். சரி, கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு பண்பு இருக்கு. என்ன பண்புனா, அதாவது நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 2000 பணம் கேட்கணும், ஒரு 2000 கேட்கணும். சரியா?
நீங்க நேரா போய் என்ன செய்ய மாட்டீங்கன்னா 2000 இருக்குமா கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க? அப்புறம் எப்படி இருக்கீங்க, சும்மா எங்க போனீங்க, அப்படியா என்னங்க கரண்ட் பில்லு ஆட்சிக்கு வரும்போது இப்படி கொஞ்ச நேரம் ஓட்டுவார். கரண்ட் பில்லு ஆட்சிக்கு வரும்போது மாசம் மாசம் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப 2 மாசத்துக்கு ஒரு கதை எடுக்கிறான். அதுல இப்ப 1000 ரூபாய் இலவசத்தை கொடுத்து போட்டு இப்ப கரண்ட் பில்லை ஏத்திக்கிட்டு இங்க சமாளிக்க முடியலீங்க அப்படின்னு அப்படியே கொஞ்ச நேரம் ஓட்டுவார். அதுக்கப்புறம் என்ன செய்வார், என்ன கேட்கணுமோ அந்த மைண்ட்ல வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசியில நான் எதுக்கு வந்தேன்னா ஒரு 2000 இருக்குமா இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஜும்மா வரும்போது நான் பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்துட்டு எதை கேட்கணுமோ அந்த மைண்ட்ல வச்சிருப்பாரு. அதை கடைசியில எடுத்து விடுவார். அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னா அப்படின்னு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஏதோ கொடுப்பாரு, கொடுக்காம இருப்பாரு, எது அது அவருடைய இஷ்டம். அப்ப இவர் கேட்கிறவருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த காரியத்துல கண்ணா இருக்காங்கல்ல, அதேதான் மனிதனோட நிலை. பொதுவாக மனிதனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, யாராவது நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அன்னைக்கு உங்க வாழ்க்கையில வேற மாதிரி இருக்கும். நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்க காலையில இருந்து அப்படின்னு நீங்க யாருக்கிட்ட போனாலும் சரி அவங்க பின்னாடியே வர்றாங்க. நீ யாரெல்லாம் பேசுவீங்க, புராண பத்தியே பேசுவீங்க, கோபம் எல்லாம் போட மாட்டீங்க, தர்மம் எல்லாம் பண்ணுவீங்க. யாராவது சண்டைக்கு வந்தா கூட என்ன செய்வீங்க, சண்டையெல்லாம் போடக்கூடாதுங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படிலாம் பேசு. பொறுமைக்கு இருக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவர் பாக்குறாங்கல்ல, அவர் நம்ம என்ன நினைப்பாரு, தீய பழக்கம் என்ன கூட அவர் முன்னாடி வச்சுக்க மாட்டாங்க. இப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் தான் போயிட்டாங்களா பட காலையில இருந்து இவங்க வந்து உயிர் எடுக்கிறாயாப்பா அப்படின்னு அவர் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவார். கரெக்டா? இதுதான் மனித நிலை. யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம நல்லவனாக இருப்போம் இல்லையா? அதுதான் மனிதனுக்காக நல்லவனாக வாழும் கலையத்தான் கற்று வச்சிருக்கிறோம். அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம யாருங்கிறது காட்டுவோம். கரெக்டா? அப்ப நாம யாருங்கிறது காட்டுறதுக்கு முன்னாடி இறைவன் என்னை பார்த்து, அப்ப நம்ம புத்தி என்னன்னா யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? பார்த்துட்டு இருந்தா நல்லவங்களா இருப்போம்ல, அதே தாங்க. தினந்தோறும் நீங்க திருக்குறானை படிங்க, அரபியில படிங்க, கட்டாயமா படிக்கணும். ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. தர்ஜுமா படிச்சு பாருங்க, தினமும் தர்ஜுமா படிங்க. அல்லாஹ் நம்மோடு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை உங்களுடைய உள்ளத்துல வந்துடும். அல்லாஹ் நம்ம புத்தி அதானே, யாராவது பார்த்துட்டே இருந்தா ஒழுக்கமா இருப்போம். இப்ப அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று வந்து விட்டால், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், நான் இது வருவ வாயில வருமா? கொஞ்ச நேரம் நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு முகத்தை தான் நீங்க பாத்துருக்கீங்க, இன்னொரு முகத்தை பாக்கலையே. இப்படி எல்லாம் ஏகத்துவவாதிகிற வாயில வராது. ஏன்? அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு வந்துருச்சுன்னா, நான் நல்லவனுக்கு நல்லவன் தான், கெட்டவனுக்கு நல்லவன் தான். நான் நல்லவனுக்கு நல்லவன் தான், கெட்டவனுக்கு நல்லவன் தான். அப்படி கழுத்துல துண்டை போட்டு இழுக்கி நபிகள் நாயகர் ஒருத்தர் ஜக்காத் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? கழுத்தை போட்டு இழுத்து கேட்கிறாரு. உங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுத்து ஜக்காத் கொடு அப்படிங்கிறாரு. நம்ம கொடுப்போமா? அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க யாரு? அகிலத்திற்கு ஒரு அருள்படை, இந்தியா போன்ற பெரிய நிலப்பரப்பிற்கு ஜனாதிபதி, அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நபி தோழர்கள், அவங்க எல்லாம் இருக்கும் போது ஒருத்தர் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறார், கெட்டவரா நடக்கிறார். அவங்க கிட்ட ரசூல் எப்படி நடந்தாங்க? கெட்டவன் கெட்டவனா போனால நல்லவரா தான். என்ன வேணும்? ஜக்காத் கொடு. முடியாது. ஏன்? துண்டை விடு, என்னால முடிச்சு துண்டை எழுத்துட்டு கேட்டா துண்டை விடு, அந்த விட்டுட்டு ஜக்காத் கொடுப்பா அப்படின்னாங்க. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? தொழிலுக்கு வர்றீங்க, நம்ம தௌஹீத் பாருங்க, குர்ஆன் வச்சிருக்கிறோம், பள்ளிவாசல் தொழுது வந்துட்டே இருக்கிறோம், வண்டியை விட்டு சாய் எடுக்கணும்னா ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு முகத்திலேயே 4 குத்து குத்துறாரு. நிப்பாட்டுப்பா, என்ன விஷயம்? ஒரு 10 ரூபாய் இருக்குமான்னு கேட்கிறாரு. முகத்திலே 4 குத்து குத்தி என்ன கேட்கிறாரு? 10 ரூபாய் இருக்குமான்னு கேட்கிறாரு. 10 ரூபாய்க்கா இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு நேரவா மேல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லி எத்தனை ரூபாய் வேணாலும் வாங்கி தரேன்னு மேல கூட்டு வந்து என்ன செய்வீங்க? இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் ரிஸ்க் விட்டு எல்லாருக்கும் மொத்த வச்சுட்டு தெரிஞ்சுதா 10 ரூபாய் கேட்கற லட்சணமா இது அப்படின்னு அவனை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவோம். நமக்கு யார் இருக்கிற, நமக்கு என்ன பவர் இருக்குது? ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம யாருன்னு அந்த நேரத்தில் காட்டுவோம். ஆனா காட்டுறதா இருந்தா யார் காட்டிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிருக்கணும் இல்ல? காட்டினாங்களா? ஏன் காட்ட தெரியுமா? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒருத்தர். அல்லாஹ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கிறது உள்ளத்துல 24 மணி நேரம் இருந்தது. அவங்க நல்லவங்க கிட்ட நல்லவர்களாக இருந்தார்கள், கெட்டவர்களிடத்தில் நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால்தான் வந்து கெட்டவர்களும் நல்லவர்களாக மாறினார்கள். நபித்தோட வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. கெட்டவர்களாக இருந்த நல்லவர்கள் அதே குர்ஆன்ல நாம் வைத்திருக்கிறோம். நம்ம கிட்ட குர்ஆன் தான் உங்க வீட்டுல 15 குர்ஆன்ல ஒரு வீட்டுல இருக்கு. என்ன பிரயோஜனம்? அந்த குர்ஆனுடைய வரிகளை வாசித்து
அதில் உள்ளதை சிந்தித்து அதன் அடிப்படையில வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் இது மாதிரி வருமா? விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையை இறை தூதர் வாழ்ந்து விட்டு சென்றார்களே, அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நாமும். திருக்குர்ஆனை தினந்தோறும் தன்னுடைய தாய்மொழியிலே படித்துக் கொண்டே வாருங்கள். அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து விடுவோம். அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்றால் வந்துவிட்டாலே, தனிமையிலும் சரி மொபைல் போனிலே இறைவனுக்கு பிடிக்காததை செய்து விடுவோமா? இறைவனுக்கு பிடிக்காததை வரும்பொழுது நான் நகர்த்தி விட்டேன், இறைவனுடைய பார்வையிலே களிமா கூறிவிட்டேன். வழங்குது உங்களுக்கு? களிமா கூறிக்கிட்டே இருக்கிறது இல்ல, வாழ்வது. அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிற நிலையில எனக்கு மரணம் வந்து விட்டால் இறைவனுடைய பார்வையில நான் வணக்கம் புரிந்தவனாகத்தான் நாளை மறுமையில் வருவேன். வழங்குதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மறைவதற்கு திருக்குர்ஆனை அரபியில நன்மைக்காகவும் தன்னுடைய தாய்மொழியில எந்த மொழியில் படிச்சவங்களுக்கு புரியும், அவர் மொழியில் புரிந்து கொள்வதற்காகவே அவர் மொழியில் வேதத்தை அறிக்கிறோங்கிறான். அல்லாஹ் அவர் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம், மொழி முக்கியம் இல்லை. அப்ப உருதுல படிச்சா புரியுமா? தமிழ்ல படிச்சா புரியுமா? ஆங்கிலத்துல படிச்சா புரியும்? எந்த மொழியில படிங்க, புரியணும், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்வது உங்களுக்கு புரியணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு புரியக்கூடிய, இறைவனுடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய விதத்துல இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய தாய்மொழியிலே திருக்குர்ஆனை படித்துக் கொண்டே வாருங்கள். நிச்சயமாக களிமா கூறியவர்களாகத்தான் நாம் மரணிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மறைவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரைக்கு நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.